இன்றைய தினம் மூர்கர் என்கின்ற நாயனார் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இந்த மூர்கர் என்பது அவருடைய இயற்பெயரா என்றால் இல்லை, அது ஒரு காரண பெயர். உங்களுக்கு தெரியும், தொண்டை நாடு மிகச் சிறந்த நாடு. அந்த தொண்டை நாட்டில் திருவேற்காடு என்கின்ற பகுதியில் வேளாளர் குடியில் தோன்றிய ஒரு அடியார் மிகச்சிறந்த சிவபக்தராக இருந்தார். சிவப்பொருளே தவப்பொருள் என்று வாழ்ந்து வந்தவர். அவருடைய வாழ்க்கையின் நோக்கமே சிவத்தொண்டு, சிவ ஆலயங்களுக்கு தொண்டு செய்தல், சிவ நெறியை பரப்புவதல், அடியார்களுக்கு அமுது செய்வித்தல், திரு அமுது படைத்தல். அப்படி தொண்டை நாட்டின் திருவேற்காடு பகுதியில் வேளாளர் குலத்தில் தோன்றி அவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கிய இந்த மூர்கர், நாமெல்லாம் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு அன்னம்பாளிப்பதே அரிதான செயல் என்கின்ற போது, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 365 நாளும் அடியார் கூட்டத்திற்கு, அடியார் பெருமக்களுக்கு சிவத்தொண்டு செய்து திரு அன்னம் பாலித்ததை குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்றார்.